பிக் பாஸ் லைவ்ல ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் தான், அதில் கூட சண்டை போடுவீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிக் பாஸ் நிலைமையை யோசிச்சு பார்த்தா தான் நமக்கு சிரிப்பா இருக்கு. இன்னொரு பக்கம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல 2 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் யாருக்கு சாதகமா இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது. இல்லை குறிப்பா டே பை டே ரொம்ப மோசமாக தான் போயிட்டு இருக்கு ஒருத்தவங்களோட நிலைமை. அதை பற்றியும் பார்க்க போகிறோம். போன வீடியோலேயே ஒரு கமெண்ட்டை அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன், அது இந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணிடுறேன். அடுத்து வியானா வெளியே சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அதில் டைட்டில் வின்னர் இவங்க தான் அப்படின்ற மாதிரி நிறைய பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்கு முக்கிய மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நேற்று ஒரு சம்பவம் நடந்துச்சு. கானா வினோத்துக்கு எஃப்ஜே மற்றும் 2 பேருக்கு ஒரு வாக்குவாதம் மாதிரி ஒரு சண்டை. 2 பேரும் மாற்றி க்ளோஸ் அப் ஷாட்டில் இப்படி மோதிக்கிட்டாங்க. அந்த சீன்ஸே எபிசோடில் கட் பண்ணி தூக்கிட்டாங்க, நல்லாவே காப்பாற்றிட்டாங்க. ஓகேவா? அது கேள்வியாக கேட்கப்பட்டது டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். அது கேள்வியாக கேட்கப்பட்டது, அதுக்கான பதில் இல்லைன்னு. எஃப்ஜே மற்றும் லிவிங் ஏரியாவில் நடந்த விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? எப்படி நடந்த விதத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னும் போது எஃப்ஜே மேலே தப்பு, வினோத் எஃப்ஜே 2 பேரும் மாற்றி வார்த்தையை விட்டுக்கிட்டாங்க. ஸோ எஃப்ஜே மேலே தப்பு இல்லை அப்படின்றது தான். இதில் எஃப்ஜே மேலே தவறு அப்படின்றது மட்டும் 40% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. என்னை பொறுத்தவரையும் எஃப்ஜே அதை கத்திருக்க வேண்டாம், அந்த மாதிரி பிஹேவியர் பண்ணியிருக்க வேண்டாம். அதுதான் அங்கே ஓட்டிங்லேயும் ரெஃப்ளெக்ட் ஆகுது. பட் 2வது இடத்துல எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வினோத் எஃப்ஜே 2 பேரும் மாற்றி வார்த்தையை விட்டுக்கிட்டாங்க. ஸோ 2 பேர் மேலேயும் தவறு இருக்குன்ற மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த ஆடியன்ஸ் நினைக்கிறாங்க அப்படின்றது தான் போலிங்கில் வந்திருக்குது. ஸோ அந்த வகையில் 2 பேரும் அவரும் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்க வேண்டாம், எஃப்ஜேவும் இப்படி பிஹேவ் பண்ணியிருக்க வேண்டாம். கேப்டன் அந்த ஃபைட்டை கண்ட்ரோல் பண்ணும், அவரே கத்தி இது பண்ணி அதை இது பண்ணுறது ரொம்ப தப்பாக இருக்குன்ற மாதிரி மெஜாரிட்டியாக ஃபீல் பண்ணியிருக்கீங்க. தட் வாஸ் குட். அடுத்து எஃப்ஜே மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி 7% யார் தான்ன்றது தெரில, அந்த 7% எஃப்ஜே மேலே தப்பு இல்லைன்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, டேஞ்சரஸ் பேர். நேற்றும் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். நேற்றை விட இன்னைக்கு பர்சன்டேஜ் ஏறி இருக்குது மக்களே. ஆமாம், நேற்றை விட இன்னைக்கு பர்சன்டேஜ் என்னன்னா, பார்வதி மற்றும் கமருதீனோட பேர் தான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது. எப்படி ரொம்ப டேஞ்சரஸாக இருக்குது? 73.3%. எப்படி 73.3% அந்த பர்சன்டேஜ் காமிச்சிருக்குது. ஸோ போகிற போக்கு பார்த்தா நல்லா ஹெவியாக ஏறிட்டு இருக்கும் போலயே. 2வது இடத்துல சாண்ட்ரா மற்றும் பார்வதி. ஸோ இதில் எல்லாமே டேஞ்சராக இருக்கிற பேர் பார்வதி இருக்கிற பேர் தான் வெரி வெரி டேஞ்சரஸ் அப்படின்றது போலிங்கில் ரெஃப்ளெக்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி தான் கானா வினோத் மற்றும் கமருதீனோட பேர் பிலோ 7 கீழே தான் இருக்கு. அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ். பட் இந்த 2 பேர் குறிப்பாக கமருதீன் பார்வதி சேரவே கூடாதுன்றதுல மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறார்கள் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சில பேர் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் ஒரு பொண்ணை தப்பாக போர்ட்ரே பண்ணுறீங்க, தப்பாக இப்படிலாம் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க கமெண்ட்டில். நானும் அதை பார்த்துட்ருக்கேன். நானாக தப்பாக போர்ட்ரேட் பண்ணணும்னு அவசியம் எனக்கு கிடையாதுங்க. நான் தப்பாக போர்ட்ரேட் பண்ணி நான் என்னங்க பண்ண போகிறேன் அப்படின்றதான் என்னோட கேள்வி. சிம்பிளுங்க. அந்த ஃபுட்டேஜில் வெளியே வரும்போது கண்ணாடியோட ரெஃப்ளெக்ஷனில் கிளியராக தெரியுதுங்க. ஸோ அது கிளியராக தெரியுது. ஸோ இப்படி சூப்பர் டிலக்ஸ்லேருந்து கமருதீன் வராரு, பின்னாடி ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருக்குது. அது ரெஃப்ளெக்ஷன் தான் இப்படி இருக்கா, சூப்பர் டிலக்ஸ் இப்படி போகிறோமா, இங்கே தானே இப்படி தானே இருக்காங்க காலி இடம், இப்படி இப்படி வெளியே வரும் அப்படி தானே. இங்கே இருக்காங்க பார்வதி, இந்த ஆப்போசிட்டில் இருக்கிற இதில் ரெஃப்ளெக்ஷன் அடிக்குது, கிளியராக தெரியுதுங்க. இல்லைன்னா நான் ஏன் சொல்ல போகிறேன், அந்த ரெஃப்ளெக்ஷனில் இருக்குது, அது ஒரு பாயிண்ட்டு. சரி, அது கூட விட்டுருங்க, ரெஃப்ளெக்ஷனில் இருக்கிறதுன்னு கூட விட்டுருங்க. பார்வதி எங்கே போய் அழுவணும், பிக் பாஸ் என்னை வீட்டுக்கு அமைச்சிருங்க, இதெல்லாம் பண்ணிடுறோன்னு என் மின் லைட்டில் பார்வதி எல்லாமே அன்யூஷுவலாக இருக்கு. நாய் குலைக்கிறது அன்யூஷுவல். பார்வதி போயிட்டு இது வரைக்கும் கேமரா முன்னாடி வீட்டுக்கு போறேன்னு ஒரு வாட்டி கூட பார்வதி சொன்னது இல்லையே. நான் வீட்டுக்கு போறேன்னு ஒரு வாட்டி கூட சொன்னது இல்லையே. பார்வதி சொல்றாங்களே. 3வது கேமரா இதுல போயிட்டு ஐ கான் கண்ட்ரோல் மை எமோஷன்ஸ்ன்றது ஏற்கனவே எப்போ சொன்னாங்க? அன்னைக்கு அந்த ஆக்டிவிட்டி ரூம்ல நடந்ததுக்கு அப்புறம் தானே அதை சொன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஏதோ ஒன்று நடந்ததால தான் அப்படி சொல்றாங்க. ஸோ அதை கூட விட்டுட்டு கனெக்ட் பண்ணாலுமே அந்த பாத்ரூம் மேட்டரே விட்டுருங்களேன், அதை கணக்கே எடுக்காதீங்க. கணக்கு எடுக்காம நீங்க பாத்தீங்கன்னா லாஜிக்கலி இப்படி தாங்க இடிக்குது. நான் மெம்பர்ஸும் கவுண்ட் பண்ணி சொல்லிட்டேன், எல்லாத்தையும் இது பண்ணாலும் அது தாங்க கனெக்ட் ஆகுது, வேற வழியே இல்லைங்க. அது என்னோட அசம்ஷன், நீங்க சொல்றீங்க ஏத்துங்க. பட் நான் பார்த்ததை வச்சு தான் நான் சொல்றேன். பார்க்காத வச்சு நான் ஒரு கண்டென்ட் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அவங்க மேல பிளேமோ போடணுன்ற எனக்கு அவசியம் கிடையாது. திரும்பவும் கிளாரிட்டி கொடுத்துட்றேன். அப்படி சடனா ஏன் பார்வதி இப்படி கேட்கணுன்றது மட்டும் யோசிச்சு பாருங்க, உங்களுக்கே பிடிக்கும். ஓகேவா? இது ஒண்ணு. அடுத்து இன்னொரு பக்கம் யார் டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி பல கேள்விகள்லாம் ஒரு பக்கம் கேட்டிருந்தாங்க. அதுக்கு வியானா ஓப்பனாக சொல்லிட்டாங்க, என்னை பொறுத்தவரை டைட்டில் வின்னர் கானா வினோத் தான். கானா வினோத் தான் டைட்டில் அடிப்பார், அவருக்கு தான் நல்ல ஸ்கோப் இருக்குது, பயங்கரமான ஸ்கோப் இருக்குன்ற மாதிரி கானா வினோத்தை பாராட்டி புகழ்ந்த வியானாவை பார்க்க முடிஞ்சுச்சு. ஓகேவா? அடுத்து ஸோ வீட்டில் எப்படி உங்கள் அம்மாலாம் என்ன சொன்னாங்கன்ற ஒரு கேள்வி கேட்கும்போது வியானா பாவம், அந்த பொண்ணு கிட்டத்தட்ட வீட்டில் அவங்க அம்மா சரியாக முகம் கொடுத்து கூட பேச மாட்டாங்க. ட்ரெஸ் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. சாப்பாடு எங்கே இருக்குது, அங்கே இருக்குது.
தண்ணி எங்க இருக்கு, இங்க இருக்கு, இப்படிதான் பேசுறாங்களாம். ஒரு அன்பா பாசமா இந்த பொண்ணு இவ்வளவு போயிட்டு வந்திருக்காளே, இதெல்லாம் கஷ்டப்பட்டு வந்திருக்காளே, அதை பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. அதை பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்ற மாதிரி அவங்க வீட்டுல இப்படி சொல்றாங்களாம். அதையும் சிரித்து இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிடுவோன்ற மாதிரி நான் சைலண்டா கொஞ்சம் அடக்கி வச்சிருக்கேன், வேற என்னங்க பண்றது, இப்படி ஆகி போச்சு, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது தான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி ஒரு பக்கம் ஒரு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. பாவம் தான். ஓகே, அதை தாண்டி ஸோ இந்த வீட்டில் யார் நீங்கள் எலிமினேட் ஆகாமல் யார் எலிமினேட் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே இல்லை மற்றும் சாண்ட்ரா, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும், அதுதான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு அப்படின்றதையுமே சொல்லிடுறாங்க. பிக் பாஸோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ரோலர் கிரைஸ்டர் ரைடு மாதிரி தான், கெட்டது இருக்குது நல்லது இருக்குது எல்லாமே இருக்குது. அதுக்கு அதேற்ற மாதிரி வெளியே வந்து மக்கள் சப்போர்ட் பண்ணுற விதமும் ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ற விதமும் என்னை பாராட்டி கொண்டாடுறவங்கன்னு பல பேர், ட்ரால் பண்றவங்கன்னு பல பேர், இதெல்லாம் எனக்கு ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. அதுல ஒரு சிலர் என்கிட்ட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது. இந்த ஷோக்காக இந்த அளவுக்கு டீப்பா போய் கனெக்ட் ஆகிட்டு இப்படி பேசுவாங்களா, இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்றது நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது அப்படின்றதையுமே சொல்றாங்க. ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்த அவங்க போட்டு உடைச்சிட்டாங்க. என்னன்னா பிஆர் டீம் எனக்கு இல்லை அப்படின்றத அவங்க சொல்றாங்க. நான் பிஆருக்கு ஃபர்ஸ்ட் வந்து கன்சல்ட் பண்ணேன், அவங்க ஒரு நாளைக்கு இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணாங்க, இவ்வளோ கேட்டாங்க, அதனால நான் அதெல்லாம் பண்ணல. எப்படி இவ்வளோ கேட்டாங்க அதனால என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டேன், பிஆர் டீம் நான் வைக்கல, என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட ட்ரெஸ் கொலாபரேஷன் இன்னொன்று மட்டும் தான் கொடுத்துட்டு போனேன் அப்படின்ற மாதிரி அவங்க பதிவு பண்றாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள பல பேருக்கு பிஆர் இருக்கு, பிஆர் கும்பல் இருக்காங்க, பல பேருக்குமே அந்த அளவுக்கு இங்கே இருக்கு அப்படின்றத ஓப்பனாக போட்டு உடச்சி விட்டு போயிருக்காங்க. இது ஒரு பக்கம் நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதை தாண்டி என்னை தாண்டி வினோத் வந்து ரொம்ப நல்லவர், சுபிக்ஷா வந்து என்னை நல்லா பார்த்துப்பாங்க, டேக் கேர் பண்ணிப்பாங்க. வினோத் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்லவர். எதா இருந்தாலும் வெளிப்படையாக சண்டை போட்டால் கூட 2 மினிட்ஸில் வந்து பேசிட்டு அதை சால்வ் பண்ணிட்டு போகக்கூடிய நல்குணம் படித்த ஒரு நபர் தான். அவர் மனசில் எதுவுமே வச்சுக்க மாட்டார், எல்லாத்தையும் வெளிப்படையாக ஷோகேஸ் பண்ணுவார். வினோத்தோட எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் தான் டைட்டில் ஜெயிக்கணும் அப்படின்றதையுமே அங்கே ஒரு பக்கம் சொல்லி முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த கேமை விட்டு வெளியே வந்தோன்னு நான் இன்னும் நிறைய ஃபீல் பண்ணுறேன், நான் இருந்திருக்க வேண்டிய இடம்ன்ற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்து ஒரு டாஸ்க் ஒன்று வச்சாங்க, ஒரு ப்ரொமோஷன் டாஸ்க் தான். இதில் என்ன பண்ணாங்க, திவ்யா ஜட்ஜு 2 டீம்மேட்ஸ், என்ன ஒரு பக்கம் அமித் டீமு, இன்னொரு பக்கம் வந்து இவர் கானா வினோத்தோட டீம். இதில் என்ன பண்ணோம், கொஷின் ஆன்சர் மக்களே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பஸ்ஸர் வச்சுருக்காங்க 2 டீமுக்கும். இப்போ கொஷின் கேட்டு 4 ஆப்ஷன் படிப்பாங்க, படித்து முடிச்சவங்க தானே பஸ்ஸர் அழிக்கணும். அடிச்சதுல அதை டீமை மாற்றி சொல்கிறது, இதுக்கும் சீரியஸாக சண்டை போட்டிருக்காங்க. அதுலேயும் ஒரு டீம்மேட்டை கேட்கணும், பார்வதி, விக்ரமு, ஆதிரை, எஃப்ஜே, அரோரா ஒரு டீமு, கனி, சாண்ட்ரா, கனி, சாண்ட்ரா, சுபிக்ஷா, கமருதீன் மற்றும் சபரி. இதுல வந்து இந்த டீம் இருக்கு, அந்த டீம் பியா ஏவா, டீம் ஏ, அந்த பார்வதியன் டீம் பயங்கரமான ஆதிரையெல்லாம் பயங்கரமான வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஜட்ஜஸா இருந்து திவ்யா கூட ஜட்ஜஸ் எடுக்கிற முடிவு ஃபைனல்ன்ற மாதிரி சொல்லணும். ஆனா பிக் பாஸ்னா ஏமா அது உன் வேலை, என்னை விட்டுரு அப்படின்ற மாதிரி அங்கே பார்த்து இந்த ஸ்பான்சர் டாஸ்க்கை கூட ஒரு ஃபன்னாக எடுத்துன்னு போகாமல் அடிச்சுக்கிட்டு மாறுறதெல்லாம் பார்க்க முடியுது. அதனால தான் பிக் பாஸ் ஃபிசிக்கல் டாஸ்க்கே கொடுக்க மாட்டேங்கிறாரோ என்னமோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதுதான் இப்போதைக்கு லைவ்ல நடந்துட்டு இருந்த சம்பவம். அடுத்து இப்போ நம்ம பார்க்கும்போது பார்வதி ஏதோ ஒரு புலம்பல்ஸ் ஆரம்பிச்சிருக்கு போல, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் கைஸ்.